ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் அறைக்கதவை பூட்டி அந்த ரகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், நம்ம முதலமைச்சரை போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் ரோட்டில் அல்லது முத்தத்தில் அந்த மாதிரி இடங்கள்லாம் பேச மாட்டாங்க. பாருங்கள், உள்ளே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, அவங்கள சில ரகசியங்கள் பேசுவாங்க. மற்ற காரியங்களை குறித்து நிறையா பேசணும் அப்படின்னாக்க அவங்க வீட்டுக்குள்ளே போய், இல்லை அவங்க அலுவலகத்தில் போய், அவங்க ஆஃபீஸில் போய், அல்லது அவங்க எங்கே பணியாற்றுறாங்களோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, வீட்டெலாம் பூட்டி இருக்கும், உள்ளே சாத்திடுவாங்க. வெளியில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு நிற்பாங்க. எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. வெளியில் எல்லாம் பாதுகாப்பாக நிற்பாங்க. உள்ளே போய் என்ன பேசணுமோ நாட்டை குறித்து என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ரகசியமாக பேசி வருவாங்க. இப்போ வெளியே இறங்காமல் என்ன பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக எல்லா ஜனங்களுக்கும் நிற்கிற இடத்துல வந்து பேச மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் கூட அப்படி பேசுவாங்க காட்டியிருக்காங்க. பேசுகிறாங்கன்னா, நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது அப்படியே காண்டவர் 2 தினமாக சத்தம் போட்டு கத்தி ஆவோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சாந்தத்தோடு பொறுமையோடு நீ வீட்டுக்குள்ளே போ, பொறுமையாக ஜெபம் பண்ணு, கதவை சாத்திக்க, நான் உன்னை பார்க்குறேன், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ அமைதியாக பண்ணுற ஜெபத்துக்கு நான் வெளியரங்கமாக உனக்கு பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கும் அப்படி தான். எப்படி பாதுகாப்பாக ஒரு முதலமைச்சரை சந்திக்கும் போது வெளியில் பாதுகாப்பாக நிற்கிறாங்களோ, நம்மளும் ஜெபம் பண்ணும்போது தூதரை பாதுகாப்பாக ஆண்டவர் வைப்பார். அதே போல் பேசிட்டு முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு வெளில வரும்போது ரகசியமாக என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் என்ன பேசுனாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அதே போல் சாத்தானும் நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்னு கவனிப்பான். அதனால் அது தெரியாமல் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ரகசியமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு நமக்கு தான் அது தொடர்பு இருக்கணும். நம்ம அப்படியாக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென் அல்லேலூயா.